இது வந்துங்க வீட்டில் செஞ்ச ரசகுல்லாவுங்க. ஒரு 3/4 லிட்ரு பால் மிச்சமாயிடுச்சுங்க. இந்த பாத்திரத்தில் நல்லா கொதிச்ச முன்னாடிங்க இந்த கரண்டியில் 3 கரண்டி கொதித்த பாலில் ஊற்றிங்க சிம்மில் வச்சு பொங்கி வருங்க. அந்த பால் வந்து திரிஞ்சு நம்மளுக்கு பன்னீர் கிடைக்கும். அதை வந்து இந்த மாதிரி ஜல்லடையில் இங்கே வடிச்சிட்டுங்க இந்த தண்ணி வேஸ்ட்டு தண்ணி கீழே ஊற்றிடலாங்க. நம்ம எலுமிச்சம்பழமும் போட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றின்னு பாலை திரிய வைக்கலாங்க. நான் வந்து இப்போ வித்தியாசமாக கொஞ்சம் தயிரில் இதில் 3 கரண்டி ஊற்றினேங்க. ஒரு 3/4 லிட்டருக்கு புது தயிருங்க. நேற்று நைட்டு பறி ஊற்றி வச்சாங்க. அடுத்த நாள் தயிருங்க இது. இந்த குழிக்கரண்டியில் ஃபஸ்ட்டு கொதிச்சோடனே ஒரு 2 கரண்டி ஊற்றினேங்க. அப்புறம் சிம்மில் வச்சுக்கிட்டுங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு போல் ஆகும். பிரிஞ்சு வந்ததுன்னா இது மாதிரி வடிச்சிட்டுங்க இந்த மாதிரி பாத்திரத்துலைங்க நம்ம தண்ணி ஊற்றிங்க அந்த சூடாக இருக்கிற வடித்ததை வந்துங்க இதில் பச்சை தண்ணியில் ஊற்றிட்டுங்க வடித்து விட்டுட்டுங்க நம்ம உடனே கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி நல்லா இறுக்கமாக புழிஞ்சுங்க. இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் ஆஸ்கா போட்டுங்க 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் கொதிக்க வச்சுங்க நம்ம அந்த கொழுக்கட்டை மாதிரி கொஞ்சமாக நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணும் நல்லா தண்ணி இறுக்கி புழிஞ்சிட்டுங்க இதில் கொதிக்கிற இது சர்க்கரை பாகு கரைஞ்சி கொதிச்சதுன்னா போதுங்க. ரொம்ப பாகுபாதம் வர வேண்டியது இல்லைங்க. அப்புறம் நம்ம உடனே நம்ம உருண்டை உருண்டையை பிடிச்சி இடம்பத்துலனா அரிசி எடுத்து இந்த மாதிரி நம்ம காய்ச்சினதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் 2வது ட்ரிப் போட்டுங்க எல்லாம் ஒன்றா கலக்கி வச்சுங்க இந்த மாதிரி நம்ம பால் மிச்சமாயிடுச்சுன்னா செஞ்சுக்கலாங்க. புது பால்லையும் 1 லிட்ரு வாங்கி நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு இந்த மாதிரி செய்யலாங்க. அந்த தண்ணி அந்த வடிக்கிற தண்ணி வேவு தண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணியை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க. எலுமிச்சை ஜூஸ்க்கு பதிலாக இல்லாட்டி அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாங்க. அது வேஸ்ட்டு தானுங்க. இப்போ நம்ம மிச்சமான பாலில் செஞ்ச ரசகுல்லாவுங்க. நம்ம பெருசாக கலக்கி விட வேண்டியது இல்லைங்க. எல்லாமே வெந்துடுதுங்க. இந்த மாதிரி வெந்துடுங்க. நல்ல உருண்டை எவ்வளோ கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காதுங்க. நம்மளுக்கு அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம சின்ன சின்ன நேரம்னா சின்னதாக நல்லா உருட்டிங்க இது மாதிரி போடலாங்க. இல்லாட்டி மொத்தமாக நம்ம ஃப்ரீசரில் நல்ல பாலில் செஞ்சோம்னா நல்லா ஒரு வெள்ளை துணியில் சுத்தமான துணியில் புழிஞ்சு விட்டுங்க நல்லா ஒரு வெயிட்டு வச்சிட்டோம்னாங்க அது நல்லா கெட்டியாயிருங்க. அதை கட் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சுங்க நம்ம பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி இது மாதிரிலாம் செய்யலாங்க. இது வந்து மூட்டு வலிக்கு வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து பன்னீர் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பன்னீருங்க அவ்வளோதாங்க. இது வந்து இப்போ நம்ம நேற்று பாலில் செஞ்சதுங்க. அடுத்த நாள் செஞ்ச பால் 3/4 லிட்டர்லைங்க ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சுங்க.